ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஸ்பி கரெக்டாக ஃபேமிலிஸ். என்னது செல்லக்குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 7th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி டே தான். ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ இது 8வது மாதம். என்னால் சுத்தமாக முடியல. வெட்டிங் டேவை செலிப்ரேஷன் பண்ணுற அளவு கூட என் உடம்புல தெம்பில்லை. ஸோ அப்படியே படுத்துகிட்டே இருந்தேன் எனக்கு ஃபுல்லாகவே. ஸோ அவரையும் வேலைக்கு அனுப்பிட்டேன் நான், சரி லீவ் ஆகிடப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ செலிப்ரேட் பண்ணாமல் தான் படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் நைட் 8 மணிக்கு மேலே தான் வந்து என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு ரெடியாக சொன்னாங்க. சுத்தமாக முடியல, வேண்டாம் தான் சொன்னாங்க தான் ரெடியாக சொல்லி. அதுக்கப்புறம் சரின்னு குளிச்சுட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அம்மா அப்பா தங்கச்சி 3 பேரும் சர்ப்ரைஸாக இந்த கேக் வாங்கிட்டு வந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை கேக் கட் பண்ணுவோன்ட்டு. ஸோ ரொம்ப சேடாக தான் போச்சு. சேடாக தான் இருந்தேன். எனக்கு ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உடம்பு ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக இந்த கேக் வாங்கி வந்து கேக் கட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் கேக் கட் பண்ணிவிட்டு ஃபேமிலி எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கேக்லாம் ஊட்டிக்கிட்டோம் மாற்றி மாற்றி. ஸோ 7வது வருஷம் ரொம்ப சேடாக இருந்துச்சுன்னு நினச்சேன். பரவாயில்ல, சின்ன ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்திட்டாங்க. இன்னும் சுத்தமாக முடியல, ஒரு கோவிலுக்கு போகவோ என்னால் எதுவுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு உடம்பு ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது, அப்படியே விட்டுட்டேன் நானும். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். ஓகே, நான் ரொம்ப ஹாப்பியாக. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.